வணக்கம், வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்றைக்கி நம்ம என்ன லெசன் தெரியுமா பார்க்க போகிறோம்? எஜுகேஷன் இடியம்ஸ் பார்ட் 1, அதாவது கல்வி சம்பந்தப்பட்ட மரபு தொடர்கள் பகுதி 1. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஒரு 6 இடியம்ஸ் பார்க்க போகிறோம். அது எல்லாமே எதை பற்றி? எஜுகேஷன், கல்வி அல்லது படிப்பை பற்றி. நம்பர் 1, ஹிட் த புக்ஸ். என்ன அர்த்தம்? ஹிட்டுனா அடி, தாக்கு அல்லது மோதுன்னு அர்த்தம். அதனால் புத்தகத்தை மோதுன்னு எடுத்துக்கூடாது. ஹிட் த புக்ஸ் இந்த இடியமுக்கு ஒரு எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறது அல்லது படிக்கிறதுன்னு அர்த்தம். லெட்ஸ் அன் எக்ஸாம்பிள். எனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, அதனால் இன்னி நைட்டு நான் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், படிக்க போகிறேன். ஐ ஹாவ் அன் எக்ஸாம் டுமாரோ, ஸோ I am going to hit the books tonight. I have an exam tomorrow, so I am going to hit the books tonight. நல்லா கவனிங்க, இன்று இரவை டுடே நைட்டுன்னு சொல்லக்கூடாது. ஏன் தெரியுமா? டேயும் நைட்டும் பக்கத்தில் வரக்கூடாது. அதனால ஸோ இன்று இரவை டுநைட்டுன்னு தான் சொல்லணும். நம்பர் 2 என்னது? ஆஸ் ஏசி ஆஸ் ஏபிசி. இப்போ ஏபிசிங்கிறது எவ்வளோ சுலபமாக ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி ஒரு விஷயம் ரொம்ப 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 ஈஸியாக இருந்ததுன்னா, சுலபமாக இருந்ததுன்னா அதை குறிப்பிட ஆஸ் ஈஸி ஆஸ் ஏபிசி இந்த இடியமை நம்ம பயன்படுத்துகிறோம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள். இந்த கணக்கு ரொம்ப 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 சுலபமானது, ரொம்ப 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 ஈஸியானது. திஸ் மேத் ப்ராப்ளம் இஸ் ஆஸ் ஈஸி ஆஸ் ஏபிசி. திஸ் மேத் ப்ராப்ளம் இஸ் as easy as ABC. நெக்ஸ்ட் இடியம் பார்க்க போறோம். என்னது? நம்பர் 3, பாஸ் வித் ஃப்ளையிங் கலர்ஸ். என்ன அர்த்தம்? ஒரு தேர்வுலையோ அல்லது நுழைவுத் தேர்வுலையோ நிறைய ஸ்கோர் வாங்கி பாஸ் பண்றத பாஸ் வித் ஃப்ளையிங் கலர்ஸ்ன்னு சொல்றோம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள். அவ அந்த நுழைவுத் தேர்வுல நிறைய மார்க் வாங்கி தேர்ச்சி அடைஞ்சா. she passed the entrance exam with flying colors. she passed the entrance exam with flying colors. நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நம்பர் 4, bunk the class. இது நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இடியம். என்ன பார்த்தோம்? கிளாஸை கட் அடிக்கிறது. சிம்பிளா எப்படி சொல்லிட்டு போயிடுவோம். எப்படி? நான் கிளாஸை கட் பண்ண போறேன் அப்படின்னு. ஸோ வகுப்புக்கு போகாம, அதுவும் அனுமதி பெறாம, பெர்மிஷன் வாங்காம கிளாஸுக்கு போகாம இருக்கிறத பங்க் த கிளாஸ் அப்படின்னு சொல்றோம். லெட்ஸ் அன் எக்ஸாம்பிள். நாளைக்கு நாங்க இங்கிலீஷ் கிளாஸை கட்டடிக்க போறோம். we are going to bunk the English class tomorrow. we are going to bunk the English class tomorrow. சரி, ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என்னது? கிளாஸை கட்டடிக்காத, வகுப்புக்கு மட்டம் போடாத. ஸோ இது 2 விதமா சொல்லலாம் இங்கிலீஷ்ல. எப்படி? நம்பர் 1, don't play hooky. don't play hooky. number 2, don't play truant. don't play truant. ஸோ அந்த 2 வாக்கியமுக்கு என்ன அர்த்தம்? கிளாஸை கட்டடிக்காத, பெர்மிஷன் வாங்காம கிளாஸுக்கு மட்டம் போடாதான் அர்த்தம். நெக்ஸ்ட் என்ன? நம்பர் 5, புக் வேர்ம். நீங்க அப்படியே எடுத்துக்கலாம், டைரக்டா டிரான்ஸ்லேட் பண்ணாலும் இதுக்கு பொருத்தமா இருக்கும். என்னது? புத்தக புழு. சரி, who is a bookworm? a person who reads a lot. இப்பெல்லாம் படிக்கிற வழக்கமே குறைஞ்சு போயிடுது. ஏதாவது ஒன்று மதிட்டு அன்னைக்கு சொன்னேன், தம்பி இந்த ஆர்டிக்கிளை படி நல்லா இருக்கும்னு சொன்னேன். சார் லிங்க் அனுப்புங்க படிக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஸோ இப்போ படிக்கிற வழக்கமே என்ன ஆயிடுது? குறைஞ்சு போயிடுது. ஓகே, லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள். நான் ஒரு குழந்தையா இருந்தப்ப உண்மையிலேயே ஒரு புத்தக புழுவா இருந்தேன். ஐ வாஸ் அ ரியல் புக் வேர்ம் when I was a kid. I was a real bookworm when I was a kid. ஸோ இந்த லெசனோட லாஸ்ட் லெக் வந்துட்டோம். நம்பர் 6, draw a blank. என்ன பார்த்தோம்? ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் தேவைப்படுற சமயத்தில் அதை நினைவுக்கு கொண்டு வரும்போது, ரீகால் பண்ணும்போது சுத்தமாக நம்ம ஞாபகத்துக்கு வராது. அதைத்தான் draw a blank அப்படின்னு சொல்கிறோம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள். மன்னிச்சுக்கோங்க, எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. எவ்வளோ முயற்சி பண்ணாலும் ஞாபகத்துக்கு கொண்டு வர முடியல. உங்களோட பேரை திருப்பி சொல்லுங்க. சாரி, ஐ எம் drawing a blank. வாட்ஸ் யுவர் நேம் அகைன்? Sorry, I am drawing a blank. What's your name again? My dear viewers, education idioms part 1. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். Thank you.